ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாகவே ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் சரி வழியாக இப்போ ஹோம் டூர் எடுத்துலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டைமே இல்லை, அதுக்காக தான். சாரி சிஸ்டர், இப்போ தான் என்னால் வீடியோ போட முடிச்சு. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து ஸ்டெப் போகும். நம்ம வந்து லெஃப்ட் சைடு இருக்க வீட்டில் தான் இருக்கோம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வரும். நமக்கு ஸ்டெப்ஸ் ஏறினோன்னே அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து செடியெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். சில வீட்டில் வந்து வளர்க்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இங்கே எதுவும் சொல்லலை. அதனால சரி நான் கொஞ்சம் செடி மட்டும் வச்சுருக்கேன். ஒரு தடவை பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டு நான் விதையெல்லாம் போட்டேன், அதெல்லாம் முளைச்சிருக்கு. இது வந்து நான் ஸ்டார் ஃப்ரூட் விதை போட்டேன், அதனால எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. அதுக்கப்புறம் 2 ரோஸு, இது வந்து ஜாதி மல்லி, இது ஒரு 10 பூக்கு மேலே நான் பறிச்சாச்சு. ரோஸ் பார்த்திங்கன்னா முட்டு வச்சுருக்கு. இதுக்கு பக்கத்தில் இருக்க செடி என்னென்னா, அது வந்து ரம்ப இலை. இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் சோறு, பிரியாணி இதெல்லாம் போட்டு நம்ம குக் பண்ணும்போது வாசமும் சூப்பராக இருக்கும். இது வந்து ரைட் சைடு என்ன இருக்குன்னா, ஒரு தூண் இருக்குது. தூண் பக்கத்தில் வந்து வாசக்கூட்டுற விளக்கமாறு, டஸ்ட்பின், அப்புறம் வீட்டோட மாப்பு, செப்பல் ஸ்டாண்டு எல்லாமே பின்னாடி தான் வச்சுருக்கேன். நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது அந்த தூண் வந்து கவர் ஆகிற மாதிரி வெளில தெரியாத அளவுக்கு அந்த டஸ்ட்பின் விளக்கமாரெலாம் நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு தான் மொட்டை மாடியோட ஸ்டெப்ஸ் இருக்குது. ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஹாலோட என்ட்ரன்ஸு, லெஃப்ட் சைடு வந்து பால்கனி வியூ, ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். செப்பல் ஸ்டாண்டில் கீழே வந்து வேஸ்ட்டு கட்டப்பையெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா குப்பை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுக்க வருவாங்க. டஸ்ட்பின் ஃபுல் ஆகிடுச்சுன்னா கட்டப்பையில் வச்சு கொடுத்தலான்னு சொல்லிட்டு அதுக்காக தேவையில்லாத பையெல்லாம் அங்கே வச்சுருக்கேன் நான். மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த பால்கனியில் உட்காந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கு இல்லையா, மழை பெய்யும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இன்வெர்ட்டர் வந்து உள்ளே வைக்க இடம் இல்லை, அடுத்த கனெக்ஷன் வந்து வெளில தான் இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு வெளில வச்சு அதுக்கு மேலே ஒரு பெஞ்ச் போட்டு கவர் பண்ணியாச்சு. இதான் மோப்போட என்ட்ரன்ஸு, ஹாலுக்கு போகிற சைடு. உள்ள ஹால் என்ட்ரானு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு 2 வாசல் இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இருக்க வந்து ரூமோட வாசல், அடுத்து இருக்கிறது வந்து கிச்சன் வாசல். ஒரு பெட்ரூம் உள்ள வீடு தான் இது. டோருக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே சைட்லாம் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு மீஷோலேருந்து ஹேங்கிங்லாம் வாங்கி கொஞ்சம் லைட்டாக எனக்கு தெரிஞ்சளவு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு முடிஞ்சால் அது பக்கத்தில் ஒரு சின்ன செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேலே குரானு, ஜம் தண்ணி இதெல்லாம் இருக்குது. அது பக்கத்தில் கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம். இது லாஸ்ட்டில் இருக்க பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு சீல்டு வாங்கியிருந்தாங்க, ரேங்க் ஹோல்டர் வாங்கி, அந்த சீல்டெல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே என் பொண்ணுங்களோட நோட்டு, எக்ஸ்ட்ரா இருக்க நோட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்குது. டிவி வந்து செவத்தில் வந்து ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் செகண்ட்ஸில் இந்த மாதிரி பெஞ்சு, கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று வாங்கி இப்போதைக்கு டிவி அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டில் இருக்க பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா ஜன்னல் பெருசாக இருக்கும். நிறையா ஜன்னல் இருக்குது. அதனால் வீடு வந்து ரொம்பவே வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். கதவுக்கு பின்னாடி நான் வந்து தையல் மிஷின் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கட்டில் இருக்குது. கட்டில் ஏன் ஹாலில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரூம் வந்து ரொம்பவே சின்னது. ரூமில் கட்டில் போட்டு என் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா படுக்க முடியல. அதனால் சரி ஹாலில் போட்டுடலாம். எனக்கும் சோஃபா வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. கொஞ்ச நாள் கழிச்சு சோஃபா வாங்கிக்கலாம் எங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டாங்க. அதனால இப்போதைக்கு கட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அதுக்கு சோஃபா மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நான் ஹாலில் போட்டேன். இந்த ஐடியா நல்லாயிருக்கா என்ன சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வாங்க ரூமுக்கு போகலாம். ரூம் போகும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி என்னோடய பசங்க வாங்கின மெடல்லாம் தொங்க விட்ருக்கேன். ரூமோட ரைட் சைட் பார்த்திங்கன்னா கதவு இருக்குது. கதவு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து நான் ஷாப்ஸில் வந்து 520 சொல்லி வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது இதில். கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் வச்சு அதில் என்னோடய ஹேண்ட்பேக், இந்த வின்டர் டயத்தில் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, காற்றுல வைக்கிறது, இதெல்லாம் நான் இதில் துவைப்பேன். எப்போயாவது இருக்கிறது தானே டக்குன்னு காணா போயிருன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபில் வந்து டெய்லி வேர் ட்ரெஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது. குழந்தைங்க அடிக்கடி எடுத்து கிளச்சி போட்டுறாங்க. சும்மா அடிக்கடியே இருக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி இது மாதிரி ஸ்க்ரீன் போட்டால் கிளச்சாலும் வெளில தெரியாது, 2 வாரத்துக்கு ஒரு தடவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி ஸ்க்ரீன் போட்டேன். இந்த ஐடியா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணது தான். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 3 டோர் உள்ள ஜன்னல் ஒன்று இருக்குது. இது வந்து மார்னிங் ஓப்பன் பண்ணோடனே வெளில வந்து பச்சை பச்சேன்னு இருக்கும். நல்லா மரம் செடிலாம் நிறையா இருக்கனால நல்லா ஜில்லுன்னு காற்று வரும். பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் காலையிலே க்ரீனிஷாக பார்க்கும்போது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வே கொடுத்துருக்காங்க. வேலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாத்ரூம் தான். பாத்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே வந்து வாஷிங் மிஷின் ஏரியா வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பைப்லாம் வச்சு. அது பக்கத்தில் இந்த மிரரில் என்னோடய ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னோடய மிரர் ரூமில் என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடு இந்த பீரலும் இந்த ஃபேனும் இருக்குது. ஃபேன் இப்போ யூஸ் பண்ணால் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்குவோம். பீரல் மேலே இருக்க பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டிச்சிங்காக ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் அடுத்தடுத்து என்ன ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த கிளாத்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீட் சீப்பு, பவுட்ரு, சென்ட்டு, எண்ணெய், குழந்தைங்களுக்கு தேவையானது இது மட்டும் டக்குன்னு ஒன்றே கிளம்புனா என்ன தேவையோ அது மட்டும் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த போகிற வேலை வந்து எதுக்காக நான் அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு இடம் தான் இருக்குது நமக்கு ரூமு. டக்குன்னு யாராச்சும் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை ட்ரெஸ் மாற்றுறது எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பாத்ரூமில் இருந்து செய்ய. அதனால் இந்த ஸ்க்ரீனை எடுத்துவிட்டு நம்ம குளிக்க போனோம்னா வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிக்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஐடியா பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில். நம்மளோட ரூம் அவ்வளோதான், இவ்வளோதான். இதுக்கடுத்து வாங்க கிச்சன் போய் பார்க்கலாம். கிச்சன் என்ட்ராவில் இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். கிச்சன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா பாத்திர ஸ்டாண்ட் மாற்றிருப்பேன். நான் ஏற்கனவே கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு குடம் வந்துட்டு வச்சுருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். எல் சேஃபில் இருக்கும். ஒரு சைடு வந்து நம்ம கேஸ் மட்டும்தான் வைக்கலாம், வேறு எதுவும் வைக்க முடியாது. ரொம்ப சின்னது, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை. இங்கே பார்த்திங்கன்னா உப்பு, கல் உப்பு, தூள் உப்பு, புளி எல்லாம் ஆயில் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வெந்நீர் வச்சு வச்சுருக்கேன். இது மாடி துணிக்காய போட போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் கீழே விழுந்து கிடந்துச்சு. சரி அது பழுக்கில் அரைப்பழமாக இருக்குது, சரி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வச்சுருக்கேன். கேஸ்க்கு கீழே வந்து சிலிண்டர், அரிசி அண்டா, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பிளாஸ்டிக் டப்பாலாம் ஒரு அட்டைப்பெட்டி போட்டு அதுக்குள்ள நான் வச்சுருக்கேன். கவுண்டர் டாப் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா சிங்க் இருக்கும். சிங்க்குக்கு மேலே பார்த்திங்கன்னா தோசை தவா, பேனு எல்லாமே அதில் மாட்டி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் மட்டும், ரொம்ப நிறையா இல்லாமல் அவசியமாக என்ன தேவையோ அது மட்டும் வச்சுருக்கேன். சிங்க்கு கீழே லிக்யூடு, சோப்பு, ஷாம்பு, எக்ஸ்ட்ரா இருக்க ஐட்டம் எல்லாமே அது கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சிங்க் முடிஞ்சோன்னா ஒரு எம்டி சிலிண்டர் இருக்குது. அதில் வந்து தண்ணி அடிக்கடி கீழே குனிஞ்சு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குடம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் கிரைண்டர், மிக்ஸி, ஸ்டூல் போட்டு இந்த கரண்ட் அடுப்பு எப்பயாச்சும் டக்குன்னு சிலிண்டர் எதிர்பாராமல் தீரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சுருக்கேன். இந்த கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு போடுற அரிசி, அதுக்கப்புறம் மீது 2 வாலியும் பார்த்திங்கன்னா கிராசரி ஸ்டோரேஜ் தான். இதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டீ ஐட்டம் தான். டீ தூள், ஜீனி, நாட்டு சக்கரை, காஃபி தூள், க்ரீன் டீ, இது ஃபுல்லாகவே டீ ஐட்டம் தான் இருக்குது இதில். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் கேண்டில் தான். ரொம்பவே ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இது ஃபுல்லாகவே ஃபைபர், பிளாஸ்டிக்கு, கிளாஸ் ஐட்டம் தான். இது எல்லாமே நம்ம யூடியூப்பில் வந்து குக்கிங் வீடியோஸ்க்காக யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு மேல் செல்ஃப் 2 செல்ஃபுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராசரி தான் இருக்கும். பக்கத்தில் இந்த கப் ஐட்டம் மட்டும் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த கேன்ற இனிஷியல் போட்டதும் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணது தான். பேருக்கு தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்துடுது எல்லாமே. செல்ஃப் வந்து அகலம் கூட இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்கனால இந்த பிளாக் கலர் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து 3 லேயராக நான் அடுக்கி வச்சுருக்கேன். எது ஃபஸ்ட்டு அவசியமாக தேவையோ அது முன்னாடியே அடுத்தடுத்து அதை எடுத்துக்கிற மாதிரி. இதுக்கு மேலே உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு போட்டுக்கல, அந்த மல்லித்தூள், இந்த இட்லி அரிசி எப்பயாச்சும் ரேராக எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ராகி மாவு, இது எல்லாமே. என்னோடய கிச்சன் செல்ஃப் இப்படி தான் இருக்குது. என்னோடய ஃபுல் கிச்சன் வியூ காட்டுறேன் பாருங்கள். ரொம்பலாம் சூப்பராலாம் எனக்கு அடுக்க தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அடிக்கடி அதை நான் மாற்றிட்டே தான் இருப்பேன். ஒரே சேமாக வச்சுக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டே இருக்கப்போ தான் போர் அடிக்காமல் இருக்கணும். கிச்சன்லேருந்து ஹாலோட வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. என்னோட இந்த ஹோம் டூர் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.